அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதர்கள் சமம் இல்லையா? சமம்தான். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாங்க. ஒரு புழுவுக்கு கூட அதனுடைய உயிர், அதனுடைய வாழ்க்கை பெருசு. அதே மாதிரி ஒரு காண்டாமிருகமாக இருந்தால் கூட அதனுடைய உயிருக்கு அதனுடைய வாழ்க்கை பெருசு. வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது இந்த பூமிக்கு வந்திருக்கு. இதை நல்ல பொட்டில் அரைஞ்ச மாதிரி சொன்ன பெரியவர் தான் திருவள்ளுவர். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னார். ரொம்பவும் இந்த உயிர் தான் அவசியம், அந்த உயிர் அவசியம் இல்லை, இப்படிலாம் பேசாதீங்கப்பா, இது உயர்வு இது தாழ்வு அந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, பிறப்பு ஒக்கும் அப்படின்னாரு. ஆனால் ஒரு நுட்பம் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற நுட்பம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு பயணிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் சமம். ஆனால் ஒரு சில பேர் தங்கள் பண்பாடு, தங்கள் தியாகம், தங்கள் உழைப்பு, அதன் மூலமாக ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிப்பாங்க. அதாவது இவங்க யாரும் தாழ்வு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாரையும் தாழ்வாக நம்ம சொல்லவே முடியாது. எல்லா மனிதர்களும் சமமான மரியாதைக்குரியவர்கள். ஆனால் ஸ்பெஷல் மரியாதைக்கு சில பேர் தகுதிப்படுத்திடுவாங்க. அவங்க தியாகம் அப்படி இருக்கும், அவங்க தொண்டு அப்படி இருக்கும், அவங்க அறிவு அப்படி இருக்கும். இப்போ எவ்வளவோ பேர் திருவள்ளுவர் காலத்தில் பிறந்திருப்பாங்க. திருவள்ளுவர் நம்மளால் விட முடியுதா? முடியல. டக்குன்னு எங்கே சொன்னாலும் சுற்றி அவர்கிட்ட வர முடியுது இல்லை நம்மளால். அப்போ அவங்கள நம்ம மறக்க முடியுமா? முடியாது. நீங்கள் எத்தனையோ தொழிலாளிகளுடைய கஷ்டங்களை பற்றி யாரோ பேசியிருந்தாலும் ஒரு மார்க்ஸ் அப்படிங்கிறவரை நம்மளால் மறக்க முடியுமா? அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உழைப்பின் மூலமாக ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சிக்குவாங்க. இதை கூட திருவள்ளுவர் யோசிச்சிருக்காரு. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். அதில் ஒரு அர்த்தம் என்ன அழகு தெரியுங்களா? என்ன? சிறப்பு என்பது அவரவர்கள் தொழிலை எப்படி செய்கிறார்களோ அதை பொறுத்து அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு நர்ஸு 24 hours அப்படின்னா 24 hours முழிச்சிருந்து ஒருத்தரை காப்பாற்றுறாங்க அப்படின்னா அந்த நர்ஸு பாராட்டுக்குரியவங்க. மரியாதை குறைவாக சொல்ல முடியாது. 8 hours தான் என் டியூட்டி, அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நர்ஸு சொல்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் இந்த நர்ஸை விட அந்த நர்ஸுக்கு ஒரு மரியாதை ஒரு ஆஃபீஸில் கூட இருக்கும். டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக நான் விட முடியுமா? பேஷண்ட்டை காப்பாற்றணும் இல்லையா? அப்படின்ற மாதிரி சிறப்பினால் சில மனிதர்கள் மேலேறி கொண்டே போவார்கள். ஏன்னா நான் எப்போதுமே அந்த ஈக்குவாலிட்டி பேசுகிற ஆள், சமத்துவம் என்பதை பேசுகிற ஆள். அதனால் நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னுரை போட்டேன். இப்போ பாருங்களேன், இராணுவத்தில் எவ்வளோ பேர் சேர்றாங்க, எவ்வளோ பேர் வெளியே வராங்க. சாம் மேனக்ஷா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு ஒரு ரேங்க் வந்தார். என்ன வித்தியாசம்? இப்போ தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை 3 படைகளும் தனித்தனியாக இருப்பாங்க தளபதி. இவங்களுக்கெல்லாம் தளபதி யார் அப்படின்னா ஜனாதிபதி. இதுதான் இந்திய அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இருக்கட்டும். ஆனால் ஒரே ஒரு காலகட்டத்தில் இந்த 3 படையையுமே நாம் ஒருத்தருடைய கண்ட்ரோலில் விட்டுருந்தோம். ஒரு இராணுவ தளபதி கையில். யார்? அந்த பெருமை மேனக்ஷாவுக்கு மட்டும் கிடைச்சது. எப்போ? பங்களாதேஷ் யுத்தம் நம்ம நடத்தின காலகட்டத்தில் நமக்கு கிடைச்சது. ஏன்னா இந்தியாவுக்கு நிரந்தரமான தலைவலி, இந்த இடது பக்கம் தலைவலி, வலது பக்கம் தலைவலிங்கிற மாதிரி இந்த பக்கம் மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் நம்மளை ரொம்ப இம்சை பண்ணிட்டாங்க. நம்ம நிம்மதியாக இருக்கவே முடியல. அவங்க இந்த வழியாக விமானத்தில் போகணும் வரணும், ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் நமக்கு பெரிய சிரமம் இருந்தது. இந்தியாவுக்கு அவங்க நிறைய இம்சை கொடுத்தாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா முடிவு பண்ணுறாங்க, இது என்ன இது ரெட்டை தலைவலி மாதிரி, ஒன்றை முடிச்சுடுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஷி வாஸ் எ வெரி போல்டு லேடி. அவங்க யோசிக்கிறாங்க ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க, கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு இயக்கம் தோணுது, முக்தி வாகினி அப்படின்னு. முஜிபுர் ரஹ்மான் ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. இவரை கையில் வச்சு அப்படியே அந்த நாட்டை தனியாக பிரித்து கொடுத்துட்டோம்னா, பங்களாதேஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு பாகிஸ்தானை மட்டும்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த பங்களாதேஷோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா பெங்காலிஸ் அவங்க பாகிஸ்தானோட அஃபிலியேட்டாக இருந்தால் கூட பெங்காலி அப்படிங்கிற ஒரு தனி அமர் சோனார் பங்களா அப்படின்னு அவங்க பங்களா, அது மேலே ஒரு வங்காளத்து மேலே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. இதெல்லாம் வரலாறு நுட்பமாக படித்தவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த பிரிவினையின் போது ஏற்பட்ட கஷ்டங்கள், வரலாறு, இதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். சரி விட்டுருங்க. இப்போ ஒரு நாள் மேனக்ஷா கூப்பிட்டு நிறுத்திக்கிட்டு இந்திரா காந்தி அம்மா கேட்குறாங்க, என்னென்னா அமைச்சரவை கூட்டம், மந்திரி சபை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேனக்ஷாவை கேட்குறாங்க, கிழக்கு பாகிஸ்தானை நம்ம விடுதலையாக்கி தனி நாடாக கையில் கொடுத்துடணும், என்ன பண்ணலாம்? ஜென்ரல் வாட் கேன் பி டூ அப்படிங்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் நத்திங் மேடம்னு. சார் இந்திரா காந்தியை எடுத்து பேச எல்லோரும் பயப்படுவாங்க. இந்திரா காந்தி அம்மாட்ட சொல்கிறாரு, அட் ப்ரெசன்ட் நத்திங் மேடம்,
நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இப்போ நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு மற்றவங்களாம் கோவப்படுறாங்க. இந்திரா காந்தி அம்மா சொல்கிறாங்க, இருங்க என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன்? 2, இப்போ மழைக்காலத்தில் பங்களாதேஷ் கூட சதுப்பு நிலம், நம்ம படம் போனால் அனாவசியமாக சிக்கிக்குவோம். 2வது, நான் பொதுவாக நமக்கு ஆபத்து மேற்கு பாகிஸ்தான்லேருந்து தான் வரும்னு பெருவாரியான படையை அந்த பக்கமாக நிறுத்தி இருக்கிறேன். அவங்கள அங்கேருந்து இங்கே நான் மாற்றி கொண்டு வரணும். அப்படி உடனடியாக படையை மாற்ற முடியாது. நமக்கு இந்த இடத்துல யுத்தம் பண்ண போகிறோம்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு எனக்கு 2 மாதம் டைம் வேணும். இது மழைக்காலம், அதனால் மழைக்காலம் முடியட்டும், நான் படையை மாற்றி இங்கே கொண்டு வந்துடுவேன், ஈஸியாக நாம் கிழக்கு பாகிஸ்தானை விடுதலை ஆக்கிடலாம் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் சொல்லுகிற போது ஒரு மறுத்து பேசுகிற ஆண்மையுடைய ஒரு பெரிய மனிதர் யார்? சாம் மானெக்ஷா. அதனால் 3 படைகளையுமே அவர் கண்ட்ரோலுக்கு கொடுத்தாங்க. யுத்தம் நடக்கிற போது ஒரு மரியாதைக்காக ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு அவருக்கு ஒரு தனி ரேங்க் கொடுத்தாங்க. வழக்கத்தை விட தரைப்படை தளபதிங்கிறத தாண்டி கூடுதல் மரியாதை கொடுத்தாங்க. ஜெயிச்சு கொடுத்தாரு. நமக்கு கிழக்கு பாகிஸ்தானை வெற்றி பெற்று கொடுத்து 90,000 பேருக்கு உயிராபத்தே இல்லாதபடி சரண்டராக வச்சு ஒரு வரலாறு படைச்சாரு சாம் மானெக்ஷா. இதாச்சா, இந்த சாம் மானெக்ஷா தன்னுடைய முதுமை காலத்தில் வெல்லிங்டன், குன்னூர் பக்கத்தில் இருக்கிற வெல்லிங்டன் இராணுவ ஆஸ்பத்திரியில் தங்கியிருக்கார். அந்த காலகட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குன்னூர் வராது. அவருடைய ஷெட்யூல் படி இங்கே போனோம் அங்கே போனோம் எல்லாம் கணக்கு இருக்குது. அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது, சாம் மானெக்ஷா இங்கே வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு அப்படின்னு. பிரசிடெண்ட் தன்னுடைய ப்ரோக்ராமை மாற்றிட்டாரு. ஸோ ஐ மஸ்ட் கோ அண்ட் கிரீட் ஹிம், அவரை வாழ்த்தணும், அவருடைய உடல் நலத்துக்கு அவருடைய வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு பிரசிடெண்ட் தன்னுடைய ப்ரோக்ராமை மாற்றுறார். பொதுவாக ஜனாதிபதியை தான் இராணுவ தளபதி சந்திக்கணும், அதையும் இவர் ரிட்டையர்டு, இப்போது அவர் சந்திக்கணும். ஆனால் ஜனாதிபதி அதெல்லாம் பார்க்காதவர். அப்துல் கலாம் பண்பட்ட மனிதர். இங்கிவர் யாம் பெறவே என்ன தபம் செய்து விட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஆள். பாரதியார் பாட்டில் சொல்வார், கண்ணன் பாட்டில், இங்கிவனை யான் பெறவே என்ன தபம் செய்து விட்டேன். அது மாதிரி அப்படி ஒரு சில மனிதர்கள். மானெக்ஷாவும் அப்படித்தான். நமக்கு இப்போ என்ன நடக்குது, நம்முடைய குடியரசுத் தலைவராக அப்போ பதவியில் இருக்கிறாரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் தன்னுடைய ப்ரோக்ராமை மாற்றிட்டு மானெக்ஷாவை பார்க்க போகிறார். ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கார். ஜனாதிபதி போய் கையை பிடிச்சிக்கிட்டாரு. முதல்ல கொஞ்சம் குசலம் விசாரிக்கிறாரு. ஏஜ் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பணும். 15 நிமிஷம் கழித்து கிளம்புறாரு. கிளம்பும்போது கருணையோடு கேட்குறாரு கலாம் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் டு மேக் யூ மோர் கம்ஃபர்டபுள், ஆர் டூ யூ நீட் எனி மோர் சர்வீஸ்? அதாவது உங்களை சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நான் வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை ஆஸ் எ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நான் உங்களுக்கு செய்யக்கூடிய எந்த விதமான பணியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஹேவ் யூ கோட் எனி கிரீவன்ஸ்? உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் ஏதாவது இருக்கா? அதை சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. கிரீவன்ஸ், ஏதாவது மனசில் வருத்தம் இருக்கா? கேன் ஐ டூ சம்திங் ஃபார் யூ அப்படின்னு கேட்குறாரு அப்துல் கலாம் சார். மானெக்ஷா சொல்கிறார், எஸ் மிஸ்டர் பிரசிடெண்ட், எஸ் ஐ ஹாவ் சம் கிரீவன்ஸ், எனக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு. கலாம் ஷாக் ஆகிட்டார். என்ன கிரீவன்ஸ், வாட் இஸ் யுவர் கிரீவன்ஸ், என்ன வருத்தம் அப்படின்னு. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்னை பார்க்க வந்திருக்கிறார். நான் ஒரு இராணுவ தளபதியாக எழுந்து அவருக்கு ஒரு வீர வணக்கம் வைக்க முடியவில்லையே. நான் யார்? மிலிட்ரி ஜெனரல். ஒரு ஜனாதிபதியை பார்த்தவொன்னே நான் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு சல்யூட் பண்ணணும். முடியாதபடி என்னுடைய முதுமையும் நோயும் என்னை படுக்க வைத்திருக்கிறதே. நான் என்னுடைய கடமையை செய்யலையே. இந்தியாவின் பெருமைமிக்க ஜனநாயக குடியரசின் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வந்திருக்கிற போது ஒரு இராணுவ வீரன் படுத்திருக்கிறேனே என்பது என் மனதில் இருக்கிற மிகப்பெரிய வருத்தம்னார். உண்மையிலேயே அவருக்கு ஒரு வருத்தம் உண்டு, அதை சொல்லலை. என்ன, அவருக்கு பென்ஷன், அதாவது ஃபீல்டு மார்ஷல்ங்கிற ரேங்க்குக்கு வந்ததுனால கூடுதலான ஒரு பென்ஷன் வரணும். அது அவருக்கு ஒரு 20 வருஷமாக வரலையாம். வர வேண்டிய பணம் அவருக்கு சேரலையாம். இதை சொல்லலை. எனக்கு அந்த பென்ஷன் பணம் வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை அவர் சொல்லலை. பட் கலாம் எப்படிப்பட்ட ஆள்? இவருக்கு என்ன வேறு என்ன இருக்கும்னு அவங்கள கேட்டு இவங்களை கேட்டு ஆஃபீஸை கேட்டு எல்லாம் பார்த்தா 1 கோடியே சில்லற அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பாக்கி இருக்குது. இது அவர் சொல்லலை, மானெக்ஷா. உள்ளே வாங்கிக்கிட்டாரு ஜனாதிபதி. டெல்லி போகிறாரு.
டெல்லி போன உடனே அந்த ஃபைலை கால்ஃபார் பண்ணுறாரு, மிலிட்ரி இராணுவ அமைச்சரை கூப்பிடுறாரு, நிதி அமைச்சரை கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் பண்ணி இம்மீடியட்டாக அவருக்கு அந்த 1 கோடியை சில்லற பணம் வேண்டிய பணத்தை போட்டு ஒரு பிளேனில் ஒரு ஆஃபீஸரை ஏற்றி செக்கை நேராக கொண்டு போய் சாம் மேனக்ஷா கையில் ஒப்படைங்க, இது அவருக்கு போக வேண்டியது, 20 வருஷமாக ஃபீல்டு மார்ஷலுங்கிற ரேங்க்குரிய அந்த பென்ஷன் அவருக்கு போகல அப்படின்னு. இதில் யாரை வியக்கிறது? எந்திரிச்சு கும்பிட முடியலன்னு சொன்ன இராணுவ வீரனை கும்பிடுறதா? அவருக்கு என்ன கஷ்டம்னு கேட்டு தான் கஷ்டத்தை சொல்லாத மனுஷனுடைய கஷ்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு செக் ரெடி பண்ணி அதை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கையில் கொடுத்து நேராக கொண்டு போய் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன ஜனாதிபதியை கொண்டாடுறதா கும்பிடுறதா? இங்கே வரை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். அதை விட பியூட்டி, அந்த 1 கோடியை சில்லற செக்கை கொண்டு வந்து அந்த டிஃபென்ஸ் அஃபிஷியல் கொண்டு வந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட? சாம் மேனக்ஷாட்ட. இம்மீடியட்டாக முன்னாள் இராணுவ வீரர்கள் நல நிதி, இராணுவ வீரர்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு நல நிதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல நிதிக்கு அந்த 1 கோடி ரூபாய் சில்லறையை சாம் மேனக்ஷா டொனேட் பண்ணிட்டார். இந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு என்ன, என் இராணுவ வீரர்களுடைய குடும்பத்துக்கு பயன்படணும் இல்லையா அப்படின்னு. யாரை விட யார் பெரியவங்க சார்? சிறப்பில் நீங்கள் என்னால் போட்டி போட முடியுமா? நான் சமத்துவம்னு சொல்கிறது எல்லா மனுஷனையும் மதிக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் சிறப்பில் ஒருத்தர் தூக்கி சாப்பிட்டார். ஜனாதிபதியை எந்திரிச்சு கும்பிட முடியலையேங்கிறார் இவர். அவர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கானா, ஏதாவது சரி பண்ண முடியுமா? தன்னுடைய டூரில் இல்லாத விஷயம் தான் போய் பார்க்குறாரு, அவருடைய கஷ்டத்தை நீக்கணும்னு. அவர் வாயை திறந்து எனக்கு பென்ஷன் பேப்பர் பாக்கி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. தானாக கண்டுபிடிச்சி அந்த பணத்தை அனுப்பிச்சி வைக்கிறாரு. யாரில் யார் பெரியார்? ஒரு காலத்தில் ராமாயணத்தை சொல்லுவோம், குகன் பெரியவனா பரதன் பெரியவனான்னு பட்டிமண்டபம்லாம் நடத்துவோம். இந்த கண்கண்ட காலத்தில் நடந்தது. கலாம் பெரியவரா சாம் மேனக்ஷா பண்புல பெரியவரான்னு நடக்குது. 1 கோடி ரூபாய் வருது இராணுவ வீரர்களுடைய நல நிதிக்கு, அதை சாம் மேனக்ஷா கொடுக்குறாரு. இந்த 2 பேரையும் நம்ம மறக்கலாமா? எங்கள் இதழ் ஒளி பரவட்டும் இதழில் இந்த 2 பேருடைய படம் தான் இந்த முறை அட்டையில் போட்டிருக்கிறோம். அது ரொம்ப அருமையான புத்தகம், நிறைய செய்திகள் உங்களுக்கு பயன்படும். அதில் இங்கு வரை யாம் பெறவே இந்த 2 பேரையும் நம்ம பெறுவதற்கு என்ன தவம் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் அட்டைப்படத்தில் அது போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதுக்கு கீழே போங்க, இப்படி ஒரு ஆரோ இருக்கும், அதில் அப்படியே கீழே போங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும், அதில் ஒரு இணைப்பு வரும், லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்க சொடுக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? ஒளிபரவட்டம் இதழ் வரும். என்னுடைய வேண்டுதல், நீங்கள் மட்டும் படித்தா போகாது. இது ஒன்றுமே உங்களுக்கு காசு செலவே இல்லை. வாட்ஸ்அப்பில் அப்படியே நீங்கள் அடுத்த ஆளுக்கு அனுப்பி விடலாம், அடுத்த ஆளுக்கு அனுப்பி விடலாம். எங்களுக்கு இதனால் எந்த விதமான லாபமும் இல்லை. ஆனால் நல்ல கருத்து, நல்ல மனிதர்களை பற்றிய செய்தி உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் போகணுங்கிற ஆசையில் நாங்கள் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் இதழை படிங்க, மற்றவங்களுக்கும் அனுப்பி வைங்க. நல்ல செய்தி, நல்ல நிறைஞ்ச உலகம் முழுக்க போட்டுமே.